வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 19வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 11.35% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். செங்கிடாரியின் சாம்பல். பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே: பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதை நீ குரு எலெயாசரிடம் கொடுப்பாய். அது பாளையத்துக்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். எலெயாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தெளிப்பான். அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டெரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டெரிக்கப்படும். அப்பொழுது குரு கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான். பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அதன் பின்னர்தான் அவன் பாளையத்தினுள் வரவேண்டும். அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். கிடாரியை சுட்டெரிக்கவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும். கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான். அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல்நாட்டவர்க்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். பிணத்தொடர்பு. மனித பிணத்தை தொடுபவன் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இங்னம் அவன் தூய்மையாய் இருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மையடையான். பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்டபின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திருவுறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ரேலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது. கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும்போது இதுவே சட்டம். அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அத்துடன் இறுக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ, தானாக செத்தவனையோ, மனித எலும்பையோ, கல்லறையையோ தொட்டால் அவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர். ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர். தூய்மையாய் இருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரம், அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும் எலும்பையோ கொலையுண்டவனையும் தானாக செத்தவனையோ கல்லறையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும். தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிப்பான். இங்னம் 7ஆம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான். தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். மாலையில் அவன் தூய்மையாகிவிடுவான். ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திருவுறைவிடத்தை கரைப்படுத்தி விட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாக விளங்கும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். தீட்டுப்பட்டவன் தொடுவது எல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். நாம் 118 அதிகாரங்களில் 136 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.